மகா பெரியவா அருளுரை. நோயை குணப்படுத்த காஞ்சி பெரியவா சொன்ன பரிகாரம். கரூர் பண்டிட் ராமசர்மா என்ற ஆயுர்வேத வைத்தியர் சக்தி விசால வைத்தியசாலையை நிறுவி மருத்துவம் பார்த்தவர். KP சுந்தராம்பாள், தீரர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் அவரிடம் மருத்துவம் பார்த்தனர். ராமசர்மா மகா பெரியவரின் பக்தர். பெரியவா கரூர் வந்தால் அவர் இல்லத்தில்தான் தங்குவார். ஒரு முறை பெரியவா தனக்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதாகவும் ராமசர்மாவை காஞ்சிபுரம் வருமாறும் சொல்லி அனுப்பினார். ராமசர்மாவும் வந்தார். அவருடைய மருந்து பெட்டியை பார்த்து பெரியவா முகத்தில் புன்முறுவல். உன்னைத்தானே வர சொன்னேன், மருந்து பெட்டியோடு வரணும்னு சொல்லலையே என்றார். ராமசர்மா திகைத்தார். உங்களுக்கு காய்ச்சல்னு சொன்னதால் மருந்து பெட்டியோடு வந்தேன் என்றார். உடல் என்றிருந்தால் எப்போதாவது காய்ச்சல் வருவது சகஜம்தான். காய்ச்சலே உடலை குணப்படுத்தத்தானே வருகிறது. அது சரி, நோயை குணப்படுத்த மருந்து எதற்கு? அதுக்கு வேறொரு வித்தியாசமான மருந்து இருக்கிறது. அதை பிரயோகம் பண்ணத்தான் உன்னை வர சொன்னேன். ராமசர்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அமைதி காத்தார். பெரியவா தொடர்ந்தார். நீ குளிச்சுட்டு தான் வந்திருப்ப. இரு, நான் இன்னொரு முறை குளிச்சுட்டு வந்துடுறேன். காய்ச்சல் இருக்கும்போது குளிக்கிறேன் என்கிறாரே. ராமசர்மாவின் மனம் பதறியது. ஆனால் மறுத்து எதுவும் சொல்ல தோன்றவில்லை. பெரியவா வரும் வரை காத்திருந்தார். குளித்துவிட்டு வந்த பெரியவா தன் உடல் உஷ்ணத்தை அளந்து பார்க்கச் சொன்னார். தெர்மாமீட்டர் மூலம் பார்த்ததில் காய்ச்சல் இருப்பது உறுதியானது. நல்லது, நான் இருவரும் இப்போ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிக்க போகிறோம் என்றார் பெரியவா. இருவரும் இணைந்து ஜபித்தார்கள். ஜெபம் நிறைவடைந்ததும் பெரியவா தன் உடல் வெப்பத்தை மறுபடி சோதிக்குமாறு கூறினார். என்ன ஆச்சரியம்! காய்ச்சல் முற்றிலும் குணமாகியிருந்தது. உடனே பெரியவா சர்மாவிடம், விஷ்ணு சகஸ்ரநாம ஜபம் செல்வத்தை மட்டும் இல்லை, ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பயன்களை தரக்கூடியதுன்னு நான் ஓயாமல் சொல்கிறேன். ஜனங்களும் கேட்குறா. அவளுக்கு அது உண்மைதான்னு நாம் நிரூபித்து காட்ட வேண்டாமோ? அதுக்கு தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினேன். கடவுள் நாமம் பிறவி பிணியை தீர்க்கும்னு தமிழ் சொல்கிறது. பிறவி பிணியையே தீர்க்கும்னா பிறவியில் வர பிணியை தீர்க்காதா? நோயாளிகளுக்கு நீ வழக்கம் போல் மருந்து கொடு. வியாதி வந்தால் மருந்து சாப்பிட வேண்டியது தான். ஆனால் கூடவே விஷ்ணு சகஸ்ரநாமங்கிற மருந்தையும் சேர்த்து பயன்படுத்தலாமே. உன்னை தேடி வரவா கிட்ட நீ இதையும் உன் ப்ரிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துக்கலாமோ இல்லையோ? அதுக்கு உனக்கு நம்பிக்கை வரத்தான் உன்னை வர சொன்னேன். காந்தி இயற்கை வைத்தியத்தை கொண்டாடினார்னு உனக்கு தெரியும். இயற்கை வைத்தியத்தில் பிரார்த்தனைக்கு தான் முதலிடம் என சொல்லிவிட்டு குழந்தை போல் சிரித்தார் பெரியவா. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.